கம்ப்ளீட் வீடியோ வியூ பாருங்களேன். அண்ட் இந்த சன்ரைஸை பாருங்களேன். கூடவே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி அம்மனோட சாங்ஸ் அண்ட் விநாயகரோட கோவில். இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான மொட்டை மாடி. இது எல்லாத்துக்கூட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழே இருக்கிற ரூமுங்க அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இது இப்படி சொல்லணும், கம்ப்ளீட்டாக ஒரு vlog-ஆ பார்த்துடலாம். அண்ட் வணக்கம் சென்னை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வியூவை பார்க்கும்போது டைம் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். ஏன்னா எக்ஸாக்ட்லி 5:30ங்க. ஸோ நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா மார்னிங் போய் 5:30க்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் அப்படின்னு. ரூமை நம்ம எப்படி பார்த்துருப்போம். ஸோ சென்னையில் அதுவும் இப்படி ஒரு ரூம் வேறு லெவலில் நீட்டாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த விஷயம் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு பாத்ரூமை இந்த அளவுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் இருக்கிற ரூமை நான் பார்த்ததில்ல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாத்ரூம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ நீட்டாக இருக்குது. என்னடா அன்னைக்கு பாத்ரூம் பற்றியெல்லாம் கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. இல்லைங்க, பேச்சுலர் ரூம் அப்படின்னு சொன்னாலே இந்த பாத்ரூமு, ஹாலு, கிச்சனு இதெல்லாம் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. பொதுவாகவே இந்த பேச்சுலர் ரூமில் இருக்க பசங்க ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னா அதில் ஒருத்தங்க மட்டும்தான் ரூமை ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும்னு யோசிப்பாங்க. அதில் புனித்து ஒருத்தன் இப்போ அந்த அறிவு இருக்கிற நாய் எப்பவும் போல ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஷூட்டை முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் பக்கம் போய் பார்க்குறேன். கிச்சன் தான் கொஞ்சம் மோசமாக வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கங்கே பாத்திரம் அங்கெல்லாம் கிடந்தது. அப்புறம் நானே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் புதுசாக தெரியுது, பட் ஒரு ரூமில் இருக்கிறவங்க அதெல்லாம் க்ளீனிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது பசங்க ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே பேசிட்டு ஜாலியாக குக்கிங்கும் பண்ணிக்கிட்டு கதை அடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் நம்ம ஹொசூருக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபைனலி புனித் சென்னையில் எப்படி இருக்கா, அவனோட ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த vlogல பார்த்துட்டோம். அண்ட் இதே மாதிரி நிறைய பர்சனல் vlogs பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.